தமிழகத்தில் புதியதாக பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு மாநிலத்தின் மது கொள்கையில் சில அதிரடி மாற்றங்களை கொண்டு வர திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. அதன் ஒரு பகுதியாக தற்போது இரவு 10 மணி வரை இயங்கி வரும் டாஸ்மாக் மதுக்கடைகளின் விற்பனை நேரத்தை குறைக்க பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. தேர்தல் பிரச்சாரத்தின் போதே தமிழக வெற்றி கழகம் படிப்படியான மதுவிலக்கு என்ற கொள்கையை முன்வைத்தது. தாவேகாவின் கொள்கை விளக்க பாடலில் மது அரக்கனை ஒழிப்போம் என்ற வரிகள் இடம்பெற்றிருந்தன. இந்நிலையில் முதலமைச்சராக பதவியேற்ற முதல் நாளிலே மது விற்பனை நேரத்தை குறைப்பதன் மூலம் தனது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் பணியை விஜய் தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இப்போது மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை கடைகள் இயங்குகின்றன. இதனை மாற்றி இரவு 8 மணிக்கே கடைகளை மூட அரசு ஆலோசித்து வருகிறது. முதற்கட்டமாக மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதிகளில் உள்ள கடைகளை மூடவும் பின்னர் ஒட்டுமொத்தமாக எண்ணிக்கையை குறைக்கவும் திட்டமிட்டுள்ளது. விற்பனை நேரம் குறைக்கப்படுவதால் கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெறுவதை தவிர்க்க காவல்துறை கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிகிறது. அரசின் இந்த உத்தேச முடிவிற்கு பெண்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே பெரும் வரவேற்பு கிடைக்கலாம். இரவு நேரங்களில் மது அருந்திவிட்டு வாகனங்களை ஓட்டுவதன் ஏற்படும் விபத்துக்கள் மற்றும் குடும்ப தகராறுகள் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் மது விற்பனை மூலம் கிடைக்கும் வருவாய் குறையும் என்பதால் அதனை ஈடுகட்ட மாற்று வருவாய் ஆதாரங்களை அரசு கண்டறிய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. தமிழகத்தை போதையற்ற மாநிலமாக மாற்றுவதே தனது இலக்கு என முதலமைச்சர் விஜய் ஏற்கனவே அறிவித்துள்ள நிலையில் இந்த நேர குறைப்பு நடவடிக்கை அதன் மூலம் வெற்றிகரமாக நகர்வாக